அனைவருக்கும் வணக்கம். பெண்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான ஸ்டோரி இது. ஸோ இதை வந்து பெண்கள் வந்து தவற விட்டுறாதீங்க. ஒரு பொண்ணு அப்படின்னாக்க எந்த அளவுக்கு மனதளவில் தைரியம் இருக்கணும், அதே சமயத்தில் ஒரு பொண்ணு நினச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் இந்த ஸ்டோரி. அதாவது அமெரிக்கா பென்சில்வேனியா நகரை சேர்ந்த மைக்கேல் ஜான் கென்னடி அப்படின்ற தம்பதிக்கு பிறந்த பொண்ணு தான் எலிசபெத். இவங்க வந்து 1864 மே 5ஆம் தேதி வந்து பிறக்கிறாங்க. இந்த எலிசபெத்தோட அப்பாவுக்கு வந்து மொத்தம் 2 ஒய்ஃபு. அதில் ஒய்ஃபுக்கு வந்து 10 குழந்தைகளும், 2வது ஒய்ஃபுக்கு வந்துட்டு 5 குழந்தைகளும் இருக்காங்க. இந்த எலிசபெத் வந்து 2வது ஒய்ஃபோட பொண்ணு தான் வந்து இந்த எலிசபெத். இந்த எலிசபெத்தோட ஃபேமிலி வந்து ரொம்ப வறுமையில் தான் இருக்காங்க. இவங்க அப்பா வந்துட்டு ஒரு மில்லில் தான் வந்து வேலை பார்த்துட்ருக்காரு. இருந்தாலும் எலிசபெத்துக்கு வந்து தான் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் ஆகணும் அப்படிங்கிறது சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஆர்வமாக இருந்துகிட்ருக்காங்க. இருந்தாலும் தன்னோட குடும்ப சூழ்நிலையை வந்து கருதி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கம்பெனிக்கு வந்து வேலைக்கு போகிறாங்க. இருந்தாலும் தன்னோட கனவு வந்து விட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு பத்திரிகையில் போய் ஜாயின் பண்ணுறாங்க. பத்திரிகையில் போய் ஜாயின் பண்ணிட்டு ரெகுலராக வந்து வேலைக்கு போயிட்டுருக்காங்க. ஆனாலும் பத்திரிகையும் வளர்ந்த மாதிரி இல்லை, தானும் வந்து வளரவே இல்லைன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு மனசுக்குள்ளே ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்குது. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, புதுசாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு யோசித்து தன்னோட பாஸ்கிட்ட போயிட்டு ஒரு சில விஷயத்த சொல்கிறாங்க. அதாவது நம்ம பத்திரிக்கை வந்து வளரவே இல்லை, அப்படியே தான் இருக்குது, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, அதை நீங்கள் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக வந்து பத்திரிக்கை வந்து பேர் வந்து நல்ல பேர் கிடைக்கும்னு சொல்லிட்டு இந்த எலிசபெத் சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்ட பாஸ் வந்துட்டு அப்படி என்ன ஐடியா வச்சுருக்க சொல்லுன்னு சொல்லி கேட்கும்போது, அதாவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பிளாக்வெல் அப்படின்ற தீவில் வந்துட்டு ஒரு மனநல காப்பகம் இருக்குது. இந்த மனநல காப்பகத்தில் வந்துட்டு உள்ளே ஏதோ சில தவறு நடக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மனநல காப்பகத்துக்கு நாம் வந்து அண்டர் கவராக போயிட்டு உள்ளே என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி கிளியராக தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பத்திரிக்கையில் வந்து அதை வந்து வெளியிட்டோம் அப்படின்னாக்க பத்திரிக்கைக்கும் நல்ல பேர், நமக்கு வந்து ரொம்ப ஃபேமஸாக கிடைக்கும், அதாவது பேர் வந்து நல்ல பேர் கிடைக்கும்னு சொல்லி இந்த பொண்ணு சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்ட பாஸ் என்ன பண்ணுறாருன்னா, நீ சொன்ன ஐடியா கரெக்டாக தான் இருக்குது, யார் வந்து இந்த அண்டர் கவருக்கு போகிறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நானே போகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த எலிசபெத் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை கேட்ட பாஸ் வந்துட்டு, நீ ஒரு பொண்ணாக இருந்துட்டு இது மாதிரி போகிறேன்றே ஓகேவான்னு சொல்லி கேட்குறாங்க. தைரியமாக நானே போகிறேன்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து ஒத்துக்கிறாங்க. ஸோ நீ எப்படி போ அப்படின்னு கேட்கும்போது, அதே மாதிரி நானும் வந்து ஒரு பைத்தியம் மாதிரி நடித்து உள்ளே போகிறேன்னு சொல்லி அந்த பொண்ணு ஒத்துக்கிறாங்க. இந்த எலிசபெத் என்ன பண்ணுறாங்கன்னா, தான் வேலை பார்க்கக்கூடிய இந்த பத்திரிகையில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் வந்துட்டு இது சம்மந்தமாக வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த எடிட்டர்ஸுக்கிட்ட முதற்கொண்டு சொல்லி வைக்கிறாங்க. அதாவது சப்போஸ் நான் உள்ளே போயிட்டு ரிட்டன் வெளியில் வரல அப்படின்னாக்க நீங்கள் தான் என்னை வெளியில் எடுக்கணும், அதுக்கு என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு எல்லா ஐடியாக்களையும் பார்த்தீங்கன்னா கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு இப்போ பைத்தியம் மாதிரி நம்ம நடிக்கணும் அப்படிங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. அப்படிங்கிறதுனால ஒரு வாரம் பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. கண்ணாடி முன்னாடி போய் நின்றுட்டு பைத்தியம் மாதிரியே நடிச்சிட்ருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு வாரமாக பார்த்திங்கன்னா தொடர்ந்து பல்லு விளக்காமல் இருக்கிறது, குளிக்காமல் இருக்கிறது, ட்ரெஸ்ஸு வந்து அழுக்காக போடுறது, இந்த மாதிரி ஒரு பைத்தியம் வந்து எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி அந்த பொண்ணு வந்து ஆக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இதை பார்த்து அந்த எலிசபெத்தோட பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கனாக்க, தன்னோட பொண்ணுக்கு வந்து பைத்தியம் பிடிச்சிருச்சின்னு சொல்லி டைரெக்டாக ஒரு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. டாக்டர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த பொண்ணை வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. செக் பண்ணும்போது இந்த பொண்ணுக்கு வந்து மனதளவில் ஏதோ வந்து ஒரு பாதிப்பு இருக்குது, இந்த பொண்ணுக்கு வந்துட்டு ட்ரீட்மெண்ட் தேவைன்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து இந்த பொண்ணு பைத்தியம்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. 1887 வருஷம் இந்த எலிசபெத் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த பிளாக்வெல் தீவுக்கு வந்துட்டு உள்ளே போகிறாங்க. அங்கே ட்ரீட்மெண்ட்டுக்காக போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் பார்க்குறாங்க. அதாவது இந்த பொண்ணு கண்ணு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஒரு நர்ஸு பார்த்திங்கன்னா அந்த மனதளவில் பாதிக்கப்பட்டவங்களை போட்டு பயங்கரமாக அடிக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் வந்து உள்ளர தெரியுது. ஆனாலும் தான் வந்து ஒரு அண்டர் கவர் அப்படிங்கிறத வெளியில் காட்டிக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக இந்த பொண்ணு வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்காங்க. இந்த மனநல காப்பகத்தில் ஆண்கள் பெண்கள்னு சொல்லி எல்லாருமே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மனநல காப்பகத்தில் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அதாவது ஒருத்தர் பேசிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ் இருக்குது. ஆல்ரெடி வந்து அவங்க வந்து மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு என்ன பண்ணணுங்கிறதே தெரியாது. அப்படி இருக்கும்போது ஒருத்தர் பேசிக்கக்கூடாது அப்படிங்கும்போது அவங்களுக்கு இன்னும் வந்து பாதிப்பு வந்து ஆக்சுவலாக அதிகமாகும். ஆனாலும் அவங்க வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து ரூல்ஸை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க வந்து சாப்பிடும்போது சப்போஸ் சாப்பாடு வந்து மிச்சம் வச்சுட்டாங்க அப்படின்னா பயங்கரமாக போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சாப்பாடு வந்து மிச்சம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல தண்டனைகள் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதாவது சின்ன சின்ன தவறு பண்ணுனா கூட அவங்கள வந்து போட்டு அடிக்கிறாங்க. ஏற்கனவே அவங்க வந்து மனதளவில் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நல்லது எது கெட்டது எது, என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்கக்கூடிய நபர்களே போட்டு இந்தளவுக்கு வந்து தண்டிச்சிட்ருக்காங்க. ஸோ இந்த காப்பகத்துக்குள்ளே ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு தண்டனை கொடுக்குறாங்க. அதாவது ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை பண்ணினாலும் அவங்கள வந்து ஒரு ஐஸ் வாட்டரில் குளிப்பாட்டுறது, இந்த மாதிரியான தண்டனையில் வந்து பயங்கரமாக கொடுக்குறாங்க. இந்த பொண்ணு எலிசபெத்துக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு டைம் வந்து நர்ஸ் வந்து ஊசி போட வராங்க. ஊசி போட வரும்போது இந்த பொண்ணு பைத்தியம் மாதிரியே நடிக்கணும் அப்படிங்கிறக்காக அந்த ஊசியை போட மாட்டேன்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிச்சிருக்காங்க. ஸோ அடம் பிடிக்கும் இவங்களை வந்து அடித்து பார்க்குறாங்க. அப்போவும் வந்து இந்த பொண்ணு வந்து ஊசி போடவே இல்லை. இதுக்கு தண்டனை என்ன பண்ணுறாங்கன்னா, கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு சின்ன தொட்டி மாதிரி வச்சு அதில் நிப்பாட்டி
ஐஸ் வாட்டரை ஃபுல்லாக ஊற்றி அந்தளவுக்கு வந்து கொடுமைப்படுத்துகிறாங்க. ஸோ இது எல்லாம் வந்து எலிசபெத் வந்து நோட் பண்ணிட்டே இருக்காங்க. இருந்தாலும் தான் வந்து அண்டர் கவருங்கிறத வெளியில் காட்டிக்காத அளவுக்கு அவங்களும் அந்த கொடுமையெல்லாம் வந்து அனுபவிச்சுக்கிட்டே இருக்காங்க. சாப்பாடு தான் சரி நல்ல சாப்பாடு போடுறாங்களா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக அதுவும் கிடையாது. இருக்கிறதுலே ரொம்ப மட்டமான சாப்பாடு போடுறாங்க. இந்த மனநல காப்பகத்திலே இந்த எலிசபெத்துக்கு வந்து சில ஃப்ரெண்ட்ஸும் கிடைக்கிறாங்க. ஆனாலும் மனநல காப்பகத்துக்குள்ளே பேசக்கூடாது அப்படிங்கிறதுனால அதிகமாக இவங்களுக்கு வந்து பேசுகிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடுது. இந்த பொண்ணு வந்து அங்கே என்னெல்லாம் இருக்குது என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி முடிஞ்ச வரைக்கும் ஃபுல்லாக எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கேதர் பண்ணுறாங்க. இப்போ அங்கே நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நோட் பண்ண பிறகு இனி வந்துட்டு வெளியில் போகலான்னு சொல்லி இந்த பொண்ணு முடிவு பண்ணிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய வார்டன்ட்ட எனக்கு எல்லாம் சரியாக போச்சு, நான் வந்து நார்மலாக இருக்கேன், என்ன வெளில விடுங்கன்னு சொல்லி எலிசபெத் கேட்குறாங்க. இப்போ சொன்னதுக்கு பைத்தியம் தான் நீன்னு சொல்லி மறுபடியும் இந்த பொண்ணை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த பொண்ணு வந்து எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க, இல்லை நான் நார்மல் ஆகிட்டேன்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து கேட்குறதாவே இல்லை. இப்போ நர்ஸுக்கிட்ட சொல்கிறாங்க, அவங்கள்ட்ட வந்து சொல்லியும் பிரயோஜனமே இல்லை. அவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த எலிசபெத் வந்து அடிச்சிருக்காங்க. ஸோ உனக்கு வந்து சரியில்லாம் ஆகலை, நீ உள்ளே போன்னு சொல்லிட்டு இந்த எலிசபெத்தை வெளியே விடவே இல்லை. இந்த எலிசபெத் என்ன பண்ணுறாங்கன்னா ஆல்ரெடி வந்து அவங்க நார்மலாக இருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய புக்கெல்லாம் எடுத்து படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ ஒரு பைத்தியத்துக்கு புக்கெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லி புக்கையும் படிக்க விடாமல் அந்த பொண்ணை வந்து கொடுமைப்படுத்தியிருக்காங்க. இந்த மனநல காப்பகத்துக்கு ரெகுலராக வரக்கூடிய டாக்டர் ஆக்சுவலாக அந்த ஸ்பாட்டுக்கு வராங்க. அந்த மாதிரி வரும்போது இந்த எலிசபெத் என்ன பண்ணுறாங்கன்னா, டாக்டர் எனக்கு வந்து நார்மல் ஆகிடுச்சு, நான் நல்லா தான் இருக்கேன், நான் வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு ஆமாம் உண்மையிலே வந்து உங்களுக்கு சரியாயிடுச்சுன்னு சொல்லி டாக்டர் வந்துட்டு இந்த பொண்ணுக்கு வந்து குணமாயிடுச்சுன்னு சொல்லி சர்டிஃபிகேட்டே கொடுக்குறாரு. இப்போ எலிசபெத் வெளில வராங்க. வெளியில் வந்ததுக்கப்புறம் தன்னோட பாஸ்கிட்ட இது சம்மந்தமாக எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. உள்ளே என்னெல்லாம் நடக்குது, யாரெல்லாம் இருக்காங்க, அவங்க என்ன தவறு பண்ணால் எந்த மாதிரியான தண்டனையெல்லாம் கொடுக்குறாங்க, எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துகிறாங்க, அவங்க சாப்பிடக்கூடிய சாப்பாடு எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி ஒன்று விடாமல் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தானே பார்த்தீங்கன்னா ஒரு புத்தகம் எழுதுகிறாங்க. 96 பக்கம் கொண்ட ஒரு புத்தகம் எழுதுகிறாங்க. 10 Days in a Mad House அப்படின்ற ஒரு புத்தகம் எழுதுகிறாங்க. இந்த புத்தகத்துக்கு பார்த்தீங்கன்னா தான் வந்து எலிசபெத் அப்படிங்கிறத நோட் பண்ணாமல் நெலி பிளை அப்படின்ற ஒரு பேரில் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதாவது பெண்கள் வந்துட்டு தன்னோட சொந்த பேரை வந்து அந்த டயத்தில் வந்து வெளிப்படுத்த மாட்டாங்க. அதனால் வந்து நெலி பிளை அப்படின்ற பேரில் வந்து வெளிப்படுத்துகிறாங்க. இந்த புத்தகம் வந்துட்டு பயங்கரமாக ரீச் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த பத்திரிகைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல பேர் கிடைக்குது. இந்த சம்பவம் வந்துட்டு ஒட்டுமொத்த அமெரிக்கா ஃபுல்லாக தெரிய ஆரம்பிக்கும் போது இப்போ இந்த விஷயம் வந்து கவர்மெண்ட்டோட கவனத்துக்கு போகுது. கவர்மெண்ட் தரப்புலேருந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா அதிகாரிகள் அனுப்பி இந்த மனநல காப்பகம் ஃபுல்லாக வந்து சோதனை பண்ணுறாங்க. அந்த மாதிரி சோதனை பண்ணும்போது இந்த எலிசபெத் சொன்ன எல்லா விஷயம் உண்மைன்னு சொல்லி தெரிய வருது. அங்கே இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் தெரியுது. அதாவது அங்கே இருக்கக்கூடிய மனநலம் பாதிக்கப்பட்டவங்களை வந்து கொடுமைப்படுத்துறதா இருக்கட்டும், சாப்பாடு சரியில்லாத விஷயமா இருக்கட்டும், இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன தண்டனைகளாக இருக்கட்டும், எல்லாமே ஒன்று விடாமல் தெரிய வருது. ஸோ உடனடியாக அங்கே வேலை பார்க்கக்கூடிய எல்லாரையும் வந்து டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு புது ஆட்களை வந்து உள்ளே போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே நடக்கக்கூடிய எல்லா தவறையும் வந்து சரி பண்ணிவிட்டு கவர்மெண்ட் சார்பாக பார்த்தீங்கன்னா $10 லட்சம் வந்து எக்ஸ்ட்ரா நிதி ஒதுக்குறாங்க. ஸோ அந்த காப்பகத்துக்கு வந்து நல்லா சாப்பாடு போகிறதா இருக்கட்டும், மற்ற எந்த விஷயம்லாம் தேவையோ அது எல்லாத்தையும் வந்து சரி பண்ணி கொடுக்குறாங்க. இந்த எலிசபெத்தை வந்து கவர்மெண்ட் சார்பாக வந்து பாராட்டுறாங்க. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்தது வந்து ஒரு பொண்ணாக இருந்து நீங்கள் வந்து வெளில கொண்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லி ரொம்பவே பாராட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது சார்ந்த அந்த பத்திரிகைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாராட்டுகள் கிடைக்குது, ரொம்ப வரவேற்பு வந்து அதிகமாகவே கிடைக்குது. இந்த எலிசபெத்தை இது மட்டும்தான் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தான் கிடையாது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த காலத்திலேயே 72 நாளில் உலகத்தையே சுற்றி வந்து ஒரு சாதனை பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக வந்து 1922 தன்னோட 57வது வயசில் வந்து இந்த எலிசபெத் வந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ அவங்க வந்து இறந்ததுக்கு அப்புறமும் அவங்களோட பேர் வந்து இந்த அளவுக்கு வந்து நிலச்சி நிற்கிது. ஏன் அப்படின்னாக்கா இவங்க வந்து இறந்தும் இப்போ வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதாவது ஒரு ஜேர்னலிஸ்ட்னால் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு முன் உதாரணமாக வந்து இந்த எலிசபெத் இருந்திருக்காங்க. அந்த காலத்தில் வந்துட்டு பெண்கள்ங்கிறது பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து வெளியில் வேலைக்கு போயிருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய டயத்தில் ஒரு பொண்ணாக இருந்துட்டு ஜேர்னலிஸ்ட்டாக இருந்துட்டு அண்டர் கவரில் போயிட்டு இந்த மாதிரியான தவறுகளை வெளியே கொண்டு வந்ததாக இருக்கட்டும், 72 நாளில் வந்து உலகத்தையே சுற்றி வந்ததுன்னு சொல்லி மிகப்பெரிய விஷயத்தெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பொண்ணு வந்து பண்ணியிருக்காங்க. இந்த எலிசபெத்தோட ஸ்டோரியை பற்றினா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.